நல்லா விளங்கிக்கோங்க. இன்றைய காலங்கள்ல சொல்றது மாதிரி குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றுவதுதான் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ பார்க்க முடியாது. ஒருத்தர் இலங்கையில நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னால அவர் உலகளாவிய ரீதியில மார்க்கத்தை பேசக்கூடிய ஒருத்தராம். அவரு இந்த ஹதீஸ சொல்லி போட்டு இந்த ஹதீஸுக்கு மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று வருதே, நானும் என்ற சஹாபிகளும் எந்த வழி நடந்தோமோ அந்த வழி நடந்தவர்கள் தான் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இந்த ஹதீஸ திருமதியுடைய நம்பரை சொல்லி போட்டு எப்படி தெரியுமா சொன்னாங்க? குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் தான் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பச்சை பொய்ய சொல்றாங்க. அது அந்த சொல்லுவோம்ல, முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி ஒருத்தர் கூட ஹதீஸ்ல காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்றா, நானும் என்ற சஹாபிகளும் எந்த வழி நடந்தோமோ அந்த வழி. இதுல மா அன அலைஹில இருந்துதான் அஹ்லுஸ் சுன்னா என்ற வார்த்தை வந்தது. வ அஸ்ஹாபியில இருந்துதான் வல் ஜமாஆ என்ற வார்த்தை வந்தது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்றது உள்மோட்டை மக்கள் வச்சு கொண்ட பேர் அல்ல, அதுக்கு முன்னால் இருந்த எங்க அப்பா மாறு வச்ச பேர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய காலத்தில பின்னால் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பேரு. ஹக்கான வழியில் உள்ளவர்களுக்குரிய சுன்னத் வல் ஜமாத் என்ற பேரு நேத்து மகனாத்து வந்த பேர் அல்ல, நேத்து மகனாத்து வச்ச பேர் அல்ல, 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால வந்த பேர் அல்ல, ஆண்டிலிருந்து வரும் பேருதான் சுன்னத் வல் ஜமாத். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், அதுக்கு நன்றி செலுத்தணும். ஈமான அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், அதுக்கு நன்றி செலுத்தணும். அதை விட கூடுதலாக எதுக்கு தெரியுமா நன்றி செலுத்தணும்? சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான். அதற்காக வேண்டி நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இவர்களைத்தான் சொர்க்கம் போகும் என்று சொன்னாங்க. இந்த கூட்டம் இருக்குது, இந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கூட்டம் காலாகாலம் எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் ஹக்குல புடிச்சு நிலையாக வந்து கொண்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் உம்மத்திலே ஒரு கூட்டம் ஹக்கின் மீது நிலையாக நின்று கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, அவங்கள பார்த்து எதிர்ப்புகள், குறைகள், கேவலங்கள் பேசப்படும், ஆனால் அதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் ஹக்கின் மீது நிரந்தரமாக வாழையடி வாழையாக அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்த்து செய்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு கேட்டால், இந்த ஊர் அன்று முதல் இன்று வரை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்ற அகீதாவில நிலையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். நாளை உங்களுக்கு ஒரு நவீன கொள்கை உங்களோட மனச கொஞ்சம் ஈர்த்துது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட உம்மா வாப்பா எல்லாரையும் நீங்கள் நரகவாதி என்று சொல்ல துணிந்தவர்கள். உம்மா வாப்பா எல்லாரையும், மூதாதையர்கள் எல்லோரையும், உங்கள் மையவாடியில் அடங்கி இருக்கும் எல்லோரையும் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொல்ல துணிந்தவர்கள். நீங்களே முடிவெடுத்துட்டீங்க. அப்ப யாரு நரகவாதிகள் என்றத? அல்லாஹு அக்பர், அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் சொல்லல, கடைசி காலம் ஆகும் போது நல்ல கொள்கைகள் வந்து உங்களை சீர்திருத்துவாங்க என்று ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லல. எங்க ஒரு ஹதீஸை காட்டுங்க பாப்போம். இன்றைய நாளை விட நாளைய நாள் மோசமாக இருக்கும், நாளைய நாளை விட அடுத்த நாள் மோசமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சொல்லிக்கிறாங்களா? கடைசி காலம் முஸ்லிம்களை எல்லோரையும் அப்படியே வந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு கூட்டம் வருவாங்க என்று ரசூலுல்லாஹ் எங்க சொல்லிக்கிறாங்களா? கடைசி காலமாகும் போது வழிகெடுக்கதான் வருவான், வழிகெடுக்கதான் வருவான், வழிகெடுக்கதான் இப்படியே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ரொம்ப பத்திரமாக ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை பாதுகாக்க இதுதான் வழி. தீனுல் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழி. இந்த வழியில் நாம் பிரயாணித்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா என்பது வெற்றி பெற்றதுதான், ஈடேற்றம் பெற்றதுதான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குஸ்தந்தீனியா ஒரு காலத்தில் வெற்றி கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்படும் போது அந்த வெற்றி கொள்வதற்காக ஒரு படை கிளம்பி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த படையின் தலைவரும் நல்லவர், அந்த படையும் நல்லவர்கள் என்றார். அந்த குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்பட்டது. அப்பொழுது அந்த படையின் தலைவராக இருந்தவர்களும் அந்த படையும் நாம் இப்பொழுது சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கிறோமே இந்த கொள்கையில் இருந்தவங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ சொன்னாங்க குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்படும் போது அந்த படையின் தலைவரும் அந்த படையும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. சிறந்தவங்கண்டா வழிகேடர்கள் அல்ல. குஸ்தந்தீனியாவுடைய வரலாற்றை எடுத்து அதை வெற்றி கொண்டவர்கள் யார், அவர்களுடைய படை என்ன என்று தேடி பார்த்தால் அஷ்அரி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவில் இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எங்களுக்கு அப்படியே சர்டிபிகேட் தந்துட்டு போன மாதிரி இருக்கிறது. என்ன, நீங்க சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்கள் வெற்றி பெற்றவர்கள் தான் என்று எங்களுக்கு சர்டிபிகேட் தந்துட்டு போன மாதிரி இருக்கிறார். இன்றைய காலங்கள் அப்ப நாங்க ஹக்கான வழியில் இருக்கிறோம் என்றா சில பேர்களுக்கு சுன்னத்து வல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய சில பேர்களுக்கு சில சந்தேகங்கள் தோணுகிறது. என்ன சந்தேகம் தோணுகிறது? சும்மா தோணாது. எவனாவது கலப்பி விடுவான், எவனாவது கிண்டி விடுவான். கிண்டி விட்டு நீங்க சுன்னத்து வல் ஜமாஅத் சொல்றீங்க தானே, அந்த சுன்னத்து வல் ஜமாஅத்தில் உள்ள பிழைகள் தெரியுமா, அதில் உள்ள தவறுகள் தெரியுமா, அந்த அவன் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதோட சில பேர் உம்மா அப்பா மறந்துருது இல்லையா? அடே நான் சின்ன காலத்தில் இருந்து இதை செஞ்சனே அண்டு யோசிக்கிறதோட சின்ன காலத்தில் இருந்து நான் செஞ்சனே என்றா இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களை விட பேணுதலான மனிதர்கள் அறிவாளிகள் தானே எங்களுக்கு வழிகாட்டினாங்க இல்லையா? அப்ப இதுல பிழை இருக்காது என்று யோசிக்கிறீங்களே கிடவாங்க. உடனே பிழையா இருக்குமா? புள்ளைய தூக்கிட்டு வந்து வலது காதுல பாங்கும் இடது காதுல இக்காமத்தும் நாங்க அந்த டைம்ல இருந்தே செய்யறோம் இல்லையா? எவனாவது ஒருத்தன் கிளப்பி விட்டு நீங்க இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் தானே, ஆமா நான் சுன்னத்து வல் ஜமாஅத் தான், இந்த வலது காதுல பாங்கும் இடது காதுல இக்காமத்தும் அது ஹதீஸிலே இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க யோசிக்கணும். என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் அந்த நிமிடத்திலே நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நாங்க இத அந்த காலத்துல இருந்தே செஞ்சு வரோம், இது ஆதாரம் இல்ல, இது ஆதாரம் இல்ல, அந்த காலத்துல இருந்து செஞ்சு வரோம் ஆதாரம். அது என்ன சொல்லணும்? என் மூதாதையர்கள் இதை பழக்கினார்கள், கட்டாயமாக ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஆகின சொல்ல வேண்டிய பதில் அதுதான். சுன்னத்து வல் ஜமாஅத்திலே ஹக்கான வழியில் இருக்கக்கூடிய நாம் ஒரு காலமும் ஆதாரம் இல்லாமல் இதை செய்ய மாட்டோம். தேடி பாருங்க, ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. சொல்லுவாங்க என்ன தெரியுமா? அதை இப்ப வலது காதுல பாங்கும் இடது காதுல இக்காமத்தும் இப்ப சொல்றது இல்ல. வலது காதுல அத சில ஊர்கள் அதை நிப்பாட்டி விட்டாங்க, ஆதாரம் இல்லைன்னு நிப்பாட்டி விட்டாங்க இல்லையா? ஒரு மனுஷன் பிறந்ததோட வலது காதுல பாங்கையும் இடது காதுல இக்காமத்தையும் சொல்றேன்னு முதலாவது நீ உலகத்துல கேட்கறது பாங்கும் இக்காமத்துமா இருக்கட்டும் என்றதுக்காக. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க அதோட நோக்கம் என்ன தெரியுமா? புல்ல உறக்கும் போது ஷைத்தானுடைய ஒரு புடிப்பு இருக்குமா, ஷைத்தான் அவனை பிடிக்குமா, ஷைத்தானுடைய ஒரு அதுதான் சின்ன பிள்ளைகள் பிறந்ததோட அழும், கத்தி அழும் இல்லையா? அது ஷைத்தானுடைய ஒரு பிடிப்பு. ஹதீஸ்ல வருது. ஷைத்தான விரட்ட என்ன செய்யணும் தெரியுமா? வலது காதுல பாங்கும் இடது காத்துல இக்காமத்து சொல்லணும். பள்ளியில பாங்கு சத்தம் கேட்டா நான் எல்லாம் குறைக்கும் அங்கிருந்து. ஷைத்தான்களுடைய ஓட்டம் யாருக்கு விளங்குமா? நாய்களுக்கு விளங்குமாம். அதுதான் கத்து இல்லையா? அப்ப வலது காதுல பாங்கும் இடது காதுல இக்காமத்து சொல்றதும் சம்பிரதாயத்துக்கு செய்கிறார்கள். வாப்பாமாறு செஞ்சதற்காக செய்யறாங்க, சம்பிரதாயத்துக்கு செய்யறதல்ல, வாப்பாமாறு செஞ்சதுக்காக வேண்டியமல்ல. ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. நீங்க சொல்ல வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? நீங்க சொல்லணும், எங்கட மூதாதையர்கள் நாங்க அதை பேத்து செஞ்சு வாரோம், எங்கட உம்மா வாப்பா சொருக்கவாதிகளான எங்கட உம்மா வாப்பா எல்லாம் செஞ்சு வாரோம்,
இது ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இப்ப எனக்கிட்ட ஆதாரம் இல்ல, நாளைக்கு கட்டாயமாக நான் அதுக்கு ஒரு ஆதாரம் தருவேன். தேடி பாருங்க, ஆதாரம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொன்னார்கள். இப்ப என்ன நடக்கிறது? சில பேர் என்ன நடக்கிறாங்கன்னு கேட்டா, நாங்க எவ்வளவுதான் அவ்வளவு ஹக்கான சுன்னத் வல் ஜமாத்துல இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் கிளப்பி விட்டா, எவனாவது ஒருத்தன் கிண்டி விட்டா, அட இவ்வளவு காலம் இருந்த வலிய மறக்கிறோம். நாங்க அதை விட்டு கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய அந்த ஈமானுடைய பலவீனம் அதற்கு காரணம். இன்னும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? இந்த சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில இருக்கிறவங்க அவங்க வந்து நிறைய சிறுக்கு செய்யறாங்க அப்படின்னுவாங்க. சிறுக்கு செய்யறாங்க. சிறுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், சிறுக்கை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு அவன் பாட்டு கிண்டி விடுவான் இல்லையா? இன்னும் ஒருத்தன் கிண்ட மாட்டான், தடாவி விடுவான். அவன் எப்படி சொல்லுவான்னு கேட்டா, சிறுக்கில் இருக்கிற நேரடியா சொல்லாம நீங்க இதை செய்யாம இதை செஞ்சா நல்லது தானே அப்படி என்று இன்னொரு பக்கம் கிண்டி விடுவான் இல்லையா? இதெல்லாம் செய்யும் போது அடே நாம உண்மையிலேயே சிறுக்கில் இருக்கிறோமா என்று யோசிக்கிறோம். அடே நான் முன்னால சொன்னது போல சிறுக்கில் இருந்தா எப்படிடா எங்க உம்மா வாப்பா மாரெல்லாம் களிமா வச்சுட்டாங்க. எதுக்குங்க சிறுக்கில் இருக்கிறேன்னு சொல்றீங்க? நீங்க தாங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்றீங்க, யா முஹியத்தீன் என்று சொல்றீங்க இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல நீங்க உதவி தேடுறீங்க இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுறா சிறுக்குதானுங்க, இது சிறுகுதானுங்க. ஒரு இடத்துல ஒரு மதரசா உண்டு. அந்த மதரசா நவீன கொள்கைவாதிகள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது சிறுக்குன்னு பேசுற மதரசா. பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போத்தீங்க, எங்கள் மதரசாவுக்கு சோலா பவர் தேவைப்படுகிறது, 30 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றதோட நான் கீழால கமெண்ட் ஒன்று அடிச்சேன், அல்லாஹ் அல்லாதவர்களில் உதவி தேடுவது சிறுக்கு என்ற. கொஞ்சத்துல பார்த்தா போஸ்ட காணும், போஸ்ட தூக்கிட்டான். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுவது சிறுக்குன்னா சோலா பவருக்கு எதுக்கு சல்லி வாங்குற நீ? யா அல்லாஹ் பள்ளிக்குள்ள யா அல்லாஹ் சோலா பவரை தாயா அல்லாஹ், சோலா பவரை தாயா அல்லாஹ் இல்லையா? உனக்கு தேவை என்றா எதையும் கேட்ப, உனக்கு தேவை என்றா யார்கிட்டையும் கேட்ப. ஆனா சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுகிறார்கள், எனவே அவர்கள் சிறுக்கில் இருக்கிறார்கள். இந்த கபூரியான்னு ஒரு மதரசா இருந்துச்சு தெரியுமா? நாடளாவிய ரீதியில் அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த பிரச்சனை டைம்ல கொழும்புல கபூரியாண்டா அது வழிகட்ட கொள்கையில நிறைய உச்சகட்ட பழைய கபூரிகள் எல்லாம் அவங்க எல்லாம் சாலிஹான சுன்னத் வல் ஜமாத்துடைய ஆட்கள். பழைய கபூரிகள் வந்து அதாவது எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க சொல்ல போனால் மாஷா அல்லாண்டு சுன்னத் வல் ஜமாத்துடைய நிறைய உஸ்தாதுமார்கள் இந்தியால இருந்து வந்து பாடம் நடத்தப்பட்ட ஒரு மதரசா அது. அப்படி இருந்த பின்னால காலப்போக்கில் இனி கொஞ்சம் பணங்கள் வரும்போது தெரியாதா, அடுத்த பக்கம் நான் சொன்ன நவீனத்தின் பக்கம் சாய்ந்து பார்ப்போம்னு மொத்தமா சாஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டு மதரசா பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்ட நேரத்துல ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. என்னது? கபூரியாவை பாதுகாத்து தாருங்கள், கபூரியாவை பாதுகாத்து தாருங்கள். இன்னும் ஒரு நாள் பாக்குறேன், அதை விட ஒரு கொடுமையை பார்த்தேன். கொழும்புல மெரின் கிராண்ட்ல ஒரு ஹோட்டல் ஒன்றுல ஒரு கூட்டம், எதுக்கு தெரியுமா? இலங்கையில் உள்ள அத்தனை முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு ரிக்வெஸ்ட், உதவி தேடல் என்றா தானே சிறுக்கு, ரிக்வெஸ்டுக்கு அரபுல தமிழ் உதவி தேடு தானே. எங்களுக்கு எங்கள் கபூரியாவை பாதுகாத்து தாருங்கள். முழு மதரசாவும் சேர்ந்து எல்லாரும் வந்து அரசியல்வாதிகளிடத்தில் உதவி தேடுறாங்க. இது என்ன? அரசியல்வாதிகள்கிட்ட உதவி தேடினா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் யா ரசூலல்லாஹ் என்றாலோ யா முஹியத்தீன் என்றாலோ அது சிறுக்கு இல்லையா? இது சிம்பிளா விளங்குற விஷயமே. அப்ப மத்தவன்ட்ட உதவி தேடினா சிறுக்கு இல்ல, எது இப்படிங்க சிறுக்காக முடியும் இல்லையா? நான் இப்ப ஒரு புள்ள ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி தேவைப்பட்டது, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இது சிறுக்கா? இல்லாட்டி நான் இப்ப என்ன செஞ்சுக்கணும்? மிகின் உட்கார்ந்து யா அல்லாஹ் சுடுதண்ணி ஐத்தா, யா அல்லாஹ் சுடுதண்ணி ஐத்தான்னு தான் கேட்டிக்கணும் இல்லையா? ஏன்னா அடுத்தவன் உதவி நான் சிறுக்குன்னா என்னடா இது? என்ன இது? ஒரு மனிதனுக்கு உலகத்துல எதையும் செய்ய முடியாது இல்லையா?
சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க யா ரசூலல்லாஹ் என்றாலோ இது போன்ற ஏதாவது வார்த்தையை சொல்றாங்களோ, துனியாவில ஒரு மனுஷனை அல்லாஹு தஆலா காரணமாக வச்சு அல்லாஹு தஆலா உதவி செய்யறது போல அவர்களை காரணமாக அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அது அர்த்தம். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த இமாம்களுடைய கிதாபிலோ காண முடியாது. அப்ப சொல்லுங்க, சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன ஷிர்க்லயா இருக்கிறோம்? ஷிர்க்லயா இருக்கிறோம்? ஜியாரத் அது மட்டுமல்ல. இன்னைக்கு நான் கிண்ணியாலே செமினார்ல வச்சு விளங்கப்படுத்தினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க பஸார்ல ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு ஊருக்கு போய் ஒரு இடத்துக்கு போய் அங்க யாருமே இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்ய யாருமே இல்ல, நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் உதவி தேவைப்பட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி தராங்க, யா இபாதல்லாஹ் அஈனுனி, யா இபாதல்லாஹ் அகீதுனி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடியது ஷிர்க்னா இப்ப ஷிர்க்க சொல்லி தரதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? இதெல்லாம் ஒரு பயான்ல சரி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். எப்படியோ என்ன செய்யணும்? ஹக்கில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல, கடைசி காலம் வரைக்கும் ஹக்கில புடிச்சு நிப்பாங்க, அவங்களுக்கு குறை சொல்லப்படும், பிரச்சனைகள் வரும், புடிச்சு நிப்பாங்கல்ல, அவர்களை வழி தவறிய வழிகளுக்கு அழைத்து செல்வதற்காக முயற்சி. ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். 10 நாளைக்கு முன்னால் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒருத்தர் பேசுறார், யாருன்னு எனக்கு தெரியாது. புல்மோட்டை மண்ணிலே நிறைய ஷிர்க்குகளும் பிதாத்துகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாங்க ஹஜ்ரத், வாங்க, எங்களை திருத்தி தந்துட்டு போங்களே. இந்த கபர்கள் எல்லாரும் எழுப்பி திரும்ப களிமா சொல்ல உங்களுக்கு அற்புதமல்ல உள்ள ஆட்கள் தானே, நீங்க வந்து எல்லாரையும் திருப்பி எழுப்பி களிமா சொல்லி தந்துட்டு போங்களே. அவர் இந்த ஊரில் என்னவா ஷிர்க்குகளும் பிதாத்துகளும் நடைபெற்றுக் கொண்டு, என்ன ஷிர்க்கு? நாங்க யா ரசூலல்லாஹ்னு வைத்து படிக்கிறோமே, யா ஹபீபல்லாஹ்னு வைத்து படிக்கிறோமே இல்லையா, அது ஷிர்க். ஆனா அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்ட எல்லாத்தையும் காபிர்கிட்ட கூட போய் கேட்பாங்க. அல்லாஹ்ட்ட இல்ல, முஸ்லிம்கள்ட்ட மட்டுமல்ல, காபிர்கள்ட்ட கூட போய்த்து உதவி கேட்பாங்க இல்லையா. அது அந்த டைமுக்கு ஷிர்க் எல்லாம் இல்ல. இந்த ஒரு சீசன்ல சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பாதுகாப்பு தேடுற ஷிர்க்காம். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பாதுகாப்பு தேடுற ஷிர்க்காம். அப்ப அதுக்கு உதாரணம் என்ன? நாங்க துஆ கேட்கிறோமே, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சஹாபி தாண்ட பிள்ளைகளுக்கு, ஓத முடிந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஓதி கொடுத்தாங்க. ஓத தெரியாத பிள்ளைகளுக்கு அந்த துஆவை எழுதி கட்டி விட்டாங்க. ஆதாரம் இருக்குது. ஆனா அதெல்லாம் இன்னும் எடுக்க மாட்டாங்க. அவங்க புடிவாதத்துல பேசுறாங்க. அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பாதுகாப்பு தேடுறது ஷிர்க்காம் அப்படின்னு ஒரு செய்தி விட. அப்படி என்ன மனுஷன் பொலிசுகிட்டே போக சரி இல்லையா? பொலிசுகிட்ட போனா ஷிர்க்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு ஒண்ணு போட்டு தள்ள வாரண்டான்றதுக்கு அப்புறம் எப்படி ஈக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி தான் ஈக்கணும். உண்மையிலே அப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னா அவன் பெரிய ஒரு இறைநேசரப்ப இல்லையா? நான் யாரிடத்திலும் உதவி தேட மாட்டேன்னா உன்னை விட பெரியாள் அல்லாஹ்விடத்துல பெரியாள் இருக்க முடியாது இல்லையா? தேவைப்பட்டா பொலிசுகிட்ட உதவி தேட எல்லாத்தையும். அந்த டைம்ல இந்த துஆவை கட்டுற டைம்ல நான் கேட்டேன், இந்த அப்ப நாங்க இந்த மருந்தெல்லாம் செஞ்சு பாதுகாப்பு தேடுறோமே, அதுட செய்தி என்ன? அதுல செய்தி என்ன? இல்ல மருந்து வந்து கரைஞ்சி போகுதே, அது உடம்புல நிக்குது இல்லை அப்படி என்ன? சரி பரவாயில்ல. அப்ப இந்த சின்ன வயசுல அடிச்சு ஒரு ஊசிக்கு ஒன்று வந்து அந்த காலத்துல வந்தா யானைக்கால் நோய் என்று ஒன்று வந்தான். அந்த காலத்துல பழைய ஆட்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு ஊசி இப்ப சின்ன பிள்ளைக்கு அடிக்கிறாங்க. அந்த ஊசியுடைய பவர் மௌத்து வரைக்கும் யானைக்கால் நோய் வராமல் அவனை பாதுகாக்குமா. அப்ப நாங்க என்ன, யானைக்கால் நோய் கடிக்கிற ஊசி இருக்கு இல்லையா? ஏன்னா அது அப்படி நிலைச்சு நிக்குதே. சரி, கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த டைம்ல 1 டோஸ் 2 டோஸ் 3வது டோஸும் போட்டாங்க. எந்த டோஸ் எதுக்கு போட்டதுக்காக வேண்டி? கொரோனா வராமல் உடம்பை பாதுகாக்குமாம். ஷிர்க் இல்லையா?
அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பாதுகாப்பு தேடுறது இருக்கு இல்லையா? சரி பரவாயில்ல, கொரோனா ஊசியை முட்டுருங்களே. நான் கேட்ட மாஸ்க போட்டுக்கொண்டு ஏன் சுத்துறீங்க? இல்ல மாஸ்க் மோத்துல இருந்தேன்னு சொன்னா கொரோனா வராமல் எங்களை பாதுகாக்குமா? உனக்கு துனியாவில தேவைப்பட்டா எல்லாத்தையும் செய்வ, ஆனா துவாவை கட்டி போட்டா சுன்னத் வல் ஜமாத்துல இருக்கிறவங்க முஷ்ரிக் இல்லையா? கடைசிக்கு வேற சப்ஜெக்ட் எழுதிக்க நான் அதுக்கு வாரேன். நிறைய சப்ஜெக்டுகள் பின்னால் இருக்குது. அதுல முக்கியமான சில செய்திகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதுதான் சப்ஜெக்ட். எங்களை, இந்த ஊர் மக்களை, இந்த ஊரில் இருந்த ஆலிம்களும் இந்த ஊரில் இருந்த எங்க மூதாதையர்களும் சிறுக்கிலோ நரகத்துக்குரியவர்களாக விட்டுட்டு போகல. எங்களை அத்தான வழியில சொர்க்கவாதிகளாத்தான் எங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க புதிய